இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திலிருந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் பைப் லைனை விவசாய நிலங்களுக்கு நடுவில் அமைக்கவிருப்பதற்கு மதுரை மாவட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மதுரை குமாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கேசவராஜா. விவசாயத்தை மட்டும் வாழ்வாதாரமாக கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறார். சென்னை எண்ணூரிலிருந்து மதுரைக்கு செங்கல்பட்டு, புதுச்சேரி, திருச்சி வழியாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மூலம் கேஸ் பைப்லைன் கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிகிறது. இது பல விவசாய நிலங்கள் வழியாக செல்வதால் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஆட்சேபணி கடிதம் கொடுத்துள்ளனர். கருது காலங்களில் கருது எடுத்துட்டு அந்த கூலத்தில் நாங்கள் தீயை பொருத்தோம். அதுபோல் கரும்பு இதுகள் சாகுபடி செய்யும் போது அந்த தீயை பொருத்தி விட்டு இது பண்ணும்போது இது எங்களுக்கு கேஸ் லைன் போகிறது எங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் இருந்தால் தானே நாங்களாம் அதெல்லாம் பண்ண முடியும். கூலி தொழிலாளி அப்புறம் நாங்கள் இப்படி தான் இருக்க முடியும். இவர் மட்டுமல்லாமல் இவர் போன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர், வாடிப்பட்டி, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒரு முல்லையாற்று பாசன பகுதிகளை இதை கொண்டு போகணுன்றது தேவையில்லாதது. இதை ஒரு தரிசு நிலம் பக்கமோ ஒரு சாலை ஓரங்கள்லையோ கொண்டு போகலாம். இது முன்னுதாரணமாக பல பிரச்சனைகள் இருந்தும் திரும்பவும் அதவே செஞ்சிட்டு இருக்கிறது மக்களை விவசாயிகளை ரொம்ப இன்னலுக்குள்ளாக்குற விஷயமா இருக்குது. கேஸ் பைப்லைன் அமைப்பதற்காக அரசின் மூலம் கடந்த ஆண்டு நிலங்களை அளந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்பதற்காக பல முறை மாவட்ட ஆட்சியருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அழைப்பினை ஏற்கவில்லை. ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.